திமுகவை சார்ந்த திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு புகழேந்தி. தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஏற்கனவே இதே உச்ச நீதிமன்றத்துல சில நாம்ஸ் எல்லாம் போட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஜல்லிக்கட்டை நடத்தலாம்னு சொல்லும்போது அந்த நாம்ஸ் படி ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்தது. இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றல அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீதிமன்றத்தின் மூலமாக தடை செய்யப்பட்டது. அதில் தான் இப்ப இவங்க சீராய்வு மனு அதிமுக ஆட்சியில போனாங்க. சீராய்வு மனு சரியான முறையில் அங்கு எடுத்து சொல்லப்பட்டதா, அதற்காக உண்மையாலுமே ஆர்வத்தோடு இந்த அரசாங்கம் மாநில சர்க்கார் அங்க பேசிச்சான்றது ஒரு கேள்வி. அடுத்ததாக நீங்க இப்ப எங்களுடைய தலைவர் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நடத்துவது சம்பந்தமாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டி வருகின்ற போது இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் மினிஸ்டர் இருக்கிற பிஜேபி நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம், இந்த வருகிற பொங்கல் ஜல்லிக்கட்டு பொங்கலாகவே அமையும், உங்களுடைய போராட்டம் தேவையில்லைன்னு சொன்னாரு. சரின்னு போராட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டது. இப்போ மறுபடியும் இவர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இப்ப என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்னு, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அஜெண்டா வைக்கும் பொழுது பார்லிமெண்ட் நியூ அஜெண்டாவில் ஏன் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை சம்பந்தமாக விவாதிக்கிறதுக்கு, அது சம்பந்தமா முடிவெடுக்கிறதுக்கு இவர்கள் சேர்த்திருக்கலாம், அதையும் சேர்க்கல. அதனாலதான் எங்களுடைய பொருளாளர் கூட சொல்லியிருக்காங்க, இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத அளவிற்கு ஏதேனும் உருவாக்கினால் மாநில சர்க்கார் சரியான முறையில் நீதிமன்றத்துல சரியான முறையில பேசணும், சொல்லி ஆகணும். மத்திய சர்க்காரை வலியுறுத்தி ஆகணும். மத்திய சர்க்கார் நாடாளுமன்றத்துல ராஜ்யசபையில் இது சம்பந்தமா உடனடியாக இதற்கான முடிவு எடுக்கணும். இல்லை என்றால் தளபதி அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு புகழேந்தி, இப்போ தமிழக அரசு சார்பா இந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஆமா, சீராய்வு மனு இப்போ இத உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் எகைன் மனு உச்ச நீதிமன்றத்திலே மீண்டும் ஒரு மனு போடலாம். உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகவே இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க உயர்ந்த லீகல் ஆபீசர்ஸ் இவங்க இருக்கக்கூடிய சட்ட நிபுணர்களை கலந்து உடனடியாக ஃபைல் பண்ணணும். இது தமிழர்கள் மாநிலத்தினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை, தமிழர்களுடைய இன பிரச்சனை அப்படின்றத அங்க வலியுறுத்தணும். சும்மா இவங்க பாட்டுக்கும் எதையோ சொல்லிக்கிட்டு வெறும் ஜல்லிக்கட்டு இந்த விளையாட்டு மாடுகளுக்கு. குஜராத்ல இந்தியாவிலேயே மிக அதிகமாக மாட்டு இறைச்சி வெளிநாட்டுக்கு போகுது. இந்தியா முழுவதும் மாட்டு இறைச்சி உண்ணப்படுது. மாட்டு இறைச்சிகள் உண்ணப்படுகிறதுனால மாடுகள் பிடி விளையாட்டு என்பது தமிழர்களுடைய ஆதி காலத்தினுடைய சங்க காலத்திலிருந்து வர அந்த விளையாட்டை தேவையில்லாமல் உச்ச நீதிமன்றத்துல தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொடுமையான கொடூரமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறதா நான் கருதுறேன்.